ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 5:30க்கெல்லாம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. நல்லா மாவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சு அப்படின்னா நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 5:30க்கெல்லாம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மசால் வந்து நான் ரொம்பவே சிம்பிளாக செய்வேன். வெங்காயம் வதக்கி விட்டு அதோட நான் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாப்பொடி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு உள்ள சேர்த்து அந்த மசால் வாசம் போனதுக்கப்புறமா இறக்கி வச்சுருவேன். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு மசால் செய்வேன். உங்களுக்கு மசால் வேறு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க. கல்யாணமாகி ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வர்றா அப்படின்னா அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுக்கு தான் காரணமாக இருக்கிறாளோ இல்லையோ, அந்த வீட்டில் ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முழுக்க முழுக்க வீட்டுக்கு வாழ வந்த மருமக தான் காரணம்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அதுவும் மெயினாக அந்த குடும்பம் ஏதாவது பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வாழ வந்தவ வந்த கையோடு பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. ஆனால் எந்த ஒரு பொண்ணுமே வீட்டுக்கு வாழ வரும்போது அந்த குடும்பத்தை பிரித்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வர்றது கிடையாது. இதை நம்ம குடும்பம், இனிமேல் இந்த குடும்பத்தில் நம்மளும் ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஆனால் அந்த பொண்ணை தான் வந்து தனிமைப்படுத்துவாங்க. ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணை வந்ததையும் அப்படியே பேச்சை நிறுத்திடுவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு கூட அந்த பொண்ணை கலந்துக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் இங்கே வந்து நம்மளுக்கான உரிமை கிடையாது, நம்மளுக்கான உரிமை நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தனியாக போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தனி கொடுத்தன போயிருக்கீங்கன்னா எதுக்காக போனீங்க அப்படின்னு ரீசனை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.